இயற்கை கோபப்படும் போது அதை அமைதிப்படுத்த மனிதன் தெய்வத்தை உருவாக்கினான். காற்றின் ஆவி போல தோன்றிய அந்த தெய்வம் ஒரு காற்று பன்றியின் வடிவில் வந்தான். பஞ்சுருளி அவன் தண்டனைக்காக அல்ல, இயற்கையை பாதுகாக்கவே வந்தான். ஒரு காலத்தில் வனத்தில் வாழ்ந்த ஒரு காற்று பன்றி தெய்வத்தின் வாகனத்தை சேதப்படுத்தியதற்காக சபிக்கப்பட்டது. ஆனால் அந்த சாபம் ஆசியாக மாறியது. அந்த ஆவி மனிதனை காத்து நிற்கும் தெய்வமாக பிறந்தது. அந்த ஆன்மா துடு நாட்டில் பரவியது. அரசர்கள் கூட அவனுக்கு பூஜை செய்தனர். நிலமும் நியாயமும் தெய்வத்தின் பெயரில் வழங்கப்பட்டது. அவன் கோபம் இயற்கையின் கோபம் என நம்பினார்கள். காட்டின் நடுவே தீ மூட்டினர். அங்கே மனிதன் தெய்வமாக மாறினான். அவன் குரல் அவனுடையதல்ல, அது தெய்வத்தின் உத்தரவு. அதுதான் பூதக்கோளாப்பது என கொண்டாடப்படுகிறது. நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த மரபு இன்னும் உயிருடன் இருக்கிறது. மண், மரம், மனிதன் மூன்றும் ஒரே உயிராக கருதும் மரபு இது. பஞ்சுருளி என்பது ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அது இயற்கையின் நினைவு. மனிதன் தன் வேர்களை மறக்காதிருக்க சொல்லும் ஆன்மக்குரல். இன்று கூட அந்த ஆவி தொழுநாட்டின் மண்ணில் உயிருடன் இருக்கிறது.